கோபி மாற்றத்தை பத்தி பேசுவோமா? என்ன பொறுப்பு ஏற்ற 2 நாள்ல 717 ஒயின் ஷாப்பை மூட சொல்லிட்டுறா. 717 ஒயின் ஷாப்பை அசால்ட்டா மூடுன்னு சொல்லிட்டாரா, உத்தரவு கொடுத்துட்டாரா. எனக்கு இதுல என்னன்னா 717 ஒயின் ஷாப்போட இன்கம் என்ன தெரியுமா? நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய டிஜிட்டல் பெரிய நம்பர். அது கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் தெரியுமா? அத இவர் ரேசியமான 2வது நாள்ல அசால்ட்டா உத்தரவு போடுறாரு, 717 ஒயின் ஷாப்பை மூடுங்க. இதுல நான் அவரை பர்சனலா அப்ரிஷியேட் பண்ற விஷயம் தெரியுமா? அண்ணனுக்கு ஸ்கூல், மாலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன், இந்த இடத்துல கம்பல்சரி இங்க வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. டெஃபினட்டா எடுத்தே ஆகும், டெஃபினட்டா எடுத்தே ஆகும். என் அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, என் அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இவங்களோட கண்ணீர் இதெல்லாம் போக்குறதுக்கு ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. வந்த 2 நாள்லயே அவர் 717 ஒயின் ஷாப் எடுக்கிறாரு. நான் இன்னும் 2 வருஷம் இங்க இருந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? பிளாஸ்டே. நீங்க எல்லாரும் கேட்டீங்க மாற்றம்னா என்ன? இதுக்கு பேர் தான் மாற்றம். இதைதான் நாங்க எதிர்பார்த்தோம். இதுதான் இப்ப இங்க நடக்குது. இப்ப போய் ஸ்டோரி போடுங்கடா, ஸ்டோரி போடுங்கடா. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் வந்து இந்த ஸ்டோரி போடுங்கடா. வயிற்றுல அச்சிக்காதீங்கடா.